வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் நடத்தக்கூடிய சூசைட்லான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. சூசைட் எதனால நடக்குது, அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு சொல்லி ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தினாங்க. அதுக்கு கன்னியாகுமரியில நிறைய கிரியேட்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதுல கலந்துக்கிட்ட ஒரு அண்ணா நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க ப்ரோ, இங்க இங்க வந்து இதுல என்னது கத்துக்கிட்டீங்க, நீங்க இது சம்பந்தமா எப்படி வீடியோ போட போறீங்க சொல்லுங்க. என்னோட ஐடி வந்து ரினோ ஜோஸ் அண்ட் இங்க வந்து இன்னைக்கு எஸ்பி சார் வந்து நம்ம எல்லாரும் இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ சூசைட் வந்து எப்படி அந்த ரேஷியோ எப்படி கம்மி பண்ணலான்றது ஒரு டிஸ்கஷன் பண்ணாங்க. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ் டேட்டாஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கண்டென்ட் பிளான் பண்ணி ஸோ மக்களை வந்து எப்படி இந்த சூசைட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணலான்ற மாதிரி இது பண்ணாங்க. நாங்களும் நிறைய சஜஷன்ஸ் வந்து எஸ்பி சார் கிட்ட கொடுத்தோம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல வீடியோஸ் மேக் பண்ணி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா மீன்ஸ் அவங்க சூசைடல் தாட்ஸ் வராம இருக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணி ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணுவோம். அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து எஸ்பி சார் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபியூச்சர்ல நம்மளும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸும் சேர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம சேர்ந்து பண்ணலாம். தேங்க்யூ மக்களே. இதே மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் மாறவங்க வந்திருக்கீங்க. நீங்க எல்லாருமே இது சம்பந்தமா வீடியோ போட்டா சூசைடை நம்ம தடுக்கலாம் நம்மளோட மாவட்டத்துல. எஸ்பி சார் என்னெல்லாம் உங்கள்ட்ட சொன்னாங்க? எஸ்பி சார் வந்து என்ன விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ எஸ்பி சார் வந்து பாத்தீங்கன்னா சூசைடை தாண்டி நம்ம நிறைய விஷயம் பேசணும். ஸ்ட்ரெஸ் எப்படி கம்மி பண்ணிக்கலாம், மக்கள் வந்து என்ன மனநிலையில இருக்கு, என்னென்ன ரீசன்ஸ் சூசைடுக்கு இது பண்றாங்க, அதுக்கப்புறமா நம்மள வந்து கண்டென்ட்ஸ் என்னென்ன கண்டென்ட்ஸ் நீங்க போடலாம், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா எப்படி போடலாம், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. நம்ம அதை பிளான் பண்ணி கண்டென்ட்ஸ் மேக் பண்ணி மக்களுக்கு அவங்க ஏதாவது நம்பர் கொடுத்தாங்களா அவங்கள கான்டாக்ட்? ஆமா, ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்தாங்க. ஸோ எஸ்பி சாரோட பர்சனல் நம்பர் நமக்கு தனியா கொடுத்தாங்க. ஸோ அது ஷேர் பண்ண வேணாம்னாங்க. ஸோ கன்னியாகுமரிக்கு 2 நம்பர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஃபியூச்சர்ல வீடியோஸ் மேக் பண்ணி நம்ம வந்து ரீல்ஸ் போடுவோம். ஸோ மக்களுக்கு ஹெல்ப்லைன் டோட்டலா கன்னியாகுமரியில எல்லா மக்களுமே அதை கான்டாக்ட் பண்ணலாம். இன்னைக்குள்ள நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? இன்னைக்குள்ள நிகழ்ச்சி உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நமக்கும் மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிகழ்ச்சி. ஸோ தேங்க்யூ.